கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராயிருக்கிறார். நேற்றும் அவர் என்றும் அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒருபோதும் கைவிடாதர். அவர் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வயது சென்ற காலத்திலும் எப்போதுமே அவர் நமக்கு பலன் தருகிறார் காணப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய கிருபை உனக்கும் எனக்கும் எப்போதும் இருக்கின்றது. சங்கீதம் 103 நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட வயசாயிடுச்சே, வயது கடந்து போயிடுச்சே என்று நாம் கலங்கி நிற்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிற அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவன் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் எப்போதும் இருப்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பூமியும் வானமும் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உறக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர். அவர் எப்போதும் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்போதும் அவர் கைவிடார், எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழும்போது தேவன் அனுதின வாழ்க்கையிலே நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இதோ என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மனிதன வாழ்க்கையில் மறக்காதபடி அவர் எல்லா காரியத்திலும் அவர் உதவி செய்து எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் நம்மோடு கூட இருக்குமானா நம்முடைய எல்லாவித காரியத்திலும் அவர் பலன் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.